ஒரு படத்தில் நடித்து நல்ல பெயர் கிடைத்துவிட்டால் எந்த நிகழ்ச்சிகளில் பேசினாலும் சர்ச்சையாகத்தான் முடியும். சமீபத்தில் எம்எஸ் பாஸ்கர் லாந்தர் என்ற படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், பொதுமக்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், திரை அரங்கத்துக்கு சென்று நீங்கள் பார்க்கும் சினிமா உங்களுக்கு பிடித்துள்ளது என்றால் அதை 4 பேரிடம் சொல்லுங்க, பிடிக்கவில்லை என்றால் உங்களோட வச்சுக்குங்க. படத்துக்கு போறவங்களிடம் இந்த படம் நன்றாக இல்லை என்று சொல்லாதீர்கள். ஒரு படம் எடுப்பதற்கு எவ்வளவு பேர் உழைக்கிறார்கள், எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள் என்பது தெரியுமா உங்களுக்கு? படப்பிடிப்பில் சில விபத்துகள் ஏற்படும், ஒரு சில பேர் இறந்தும் விடுகிறார்கள். இப்படி கஷ்டப்பட்டு எடுக்கிற படத்தை தியேட்டரில் பார்த்துவிட்டு இந்த படத்துக்கு வராதன்னு சொல்லாதீங்க. நீங்க படம் பார்க்க கொடுக்கும் 120 ரூபாய் பணத்தை வைத்து நாங்கள் மாளிகைகள் கோபுரங்கள் கட்டப் போவதில்லை என்று பேசியிருக்கிறார். அவரது இந்த பேச்சு சமூக வலைத்தளங்களில் கடும் கண்டனத்தை பெற்று வருகிறது. சினிமா மட்டும் இல்லை, எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் கஷ்டங்களும் ஏற்ற தாழ்வுகளும் இருக்கத்தான் செய்யும். படம் பார்க்கச் செல்லும் ரசிகர்கள் 120 ரூபாயை உழைத்துத்தான் சம்பாதிக்கிறார்கள். ஒரு ஹோட்டலுக்கு சென்று உணவு உண்ணும் போது நன்றாக இல்லை என்றால் மீண்டும் அந்த ஹோட்டலுக்கு செல்ல மாட்டார்கள். அப்படியென்றால் 120 ரூபாய் 200 ரூபாய் செலவு செய்து ஒரு மொக்க படத்தை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். இதே போன்று நடிகர் அஸ்வின் மேடையில் பேசும்போது 40 கதை கேட்டேன், கேட்கும் போதே தூங்கிவிட்டேன் என்று பேசியிருந்தார். இந்த பேச்சும் கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது. பொது மேடையில் என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டுமென்று தெரிந்து பேச வேண்டும். நாம் பேசும் ஒரு வார்த்தை கூட யாரையாவது கஷ்டத்தில் ஆழ்த்திவிடும்.